குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்? சரி, 9 ராசி 12 நிறைய செலவுகள் இருக்கும். 2ஆம் அதிபதியும் 12 கூட இருக்கும்பொழுது நிறைய குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. வருங்காலத்தில் ஒரு பெரிய லாபம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது. குடும்பத்தின் விசேஷங்களுக்காக ஒரு வீட்லேயே ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன்ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் செலவு பண்ணுறது, அதுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் உங்களுக்கு 3ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய பெரிய முயற்சிகள் நல்ல ஒரு பெரிய அளவில் தொழிலில் பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்கள் முயற்சிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் செவ்வாய் ஒரு நல்ல விஷயம்தான். அது செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் அதிபதி தந்தை உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நல்ல சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி இதில் பார்த்திங்கன்னா கேது இருக்கிறது. தாயாருடைய உடல்நலம், நிலப்புலன்கள், வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து வந்துக்கணும். அது 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது உங்கள் அம்மாவுக்கும் உங்களது மனைவிக்கும் உங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் காமாக சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் விஷயங்கள். குழந்தைகள் அதிகமாக வக்கரமாக இருக்குது. 5ஆம் அதிபதிக்கு வக்கரமாகி 7 இருக்கிறதுனால குழந்தைகள் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில நேரங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங்கும் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 6ஆம் அதிபதி சனியும் சூரியன் பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத தர்க்கங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓனர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணுங்க முடியலன்னா. ஸோ அது முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணாமல் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்காமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குரு செவ்வாய் 7ஆம் இடத்துல வக்கரமான குருவும் மற்றும் அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால கணவன் மனைவிக்கு நிறைய சச்சரவுகள், சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அங்கே செவ்வாய் சுக்கிரன்கள் காரகாதிபதி ஒன்றா இருக்கும்போது சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் சரியாயிடும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்றும் பெரிய ஒரு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி வக்கரமாகிறது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எதிரிகளுடைய வருதல் கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நல்ல எக்ஸ்பென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதி மற்றும் பாதகாதிபதி ராசியில் இருக்குது. ஸோ தந்தை மேலே ஒரு அதிகமான நம்பிக்கை இருக்கும். ஸோ தந்தையுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முனைப்பாஸ் போய் கொஞ்சம் அதுக்கான விஷயங்களில் இறங்குவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களில் 10ல் உள்ள ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதுவும் பார்த்திங்கன்னா ராகு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அதுக்கான எக்ஸ்பென்ஷனுக்காக நிறைய இரவு பகல் தாராளம் நீங்கள் உங்களுடைய திட்டங்களை போடுவீங்க. அதுவும் ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான திட்டங்கள் எப்படி நம்ம ஜெயிச்சானுங்கிற வெறி கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் 11ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் லேட்டாக வரும். சில லாபங்களை எக்ஸ்ட்ரா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அடுத்து இந்த வார விசேஷம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்னைக்கு வயிற்றுக்கு லீவ் விட்டுட்டு ஓம் நமோ நாராயணான்னு அந்த இறைவனை வேண்டுதல் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 6ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம். கோயில்கள் இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே அந்த பிரதோஷ காலங்களில் 4லேருந்து 6 விளக்கு வச்சுட்டு ஓம் நமச்சிவாய அந்த இறைவனை வணங்குறது ரொம்ப சிறப்புங்க. 8ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நமக்கு கூட இறந்தவர்களை நினச்சிட்டு அவங்களோட பழைய நாட்களில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நினச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒரு காஃபியோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்க படத்து மேலே பக்கத்தை வச்சுட்டு வேண்டுதறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த ஆத்மா நம்மளோட இல்லைன்னா கூட நம்மளோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ எல்லோரும் பண்ணுங்க. அது இல்லைன்னா வயதானவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பணமோ ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது உதவி செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஆத்மாக்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல வாழ்த்துக்களை கண்டிப்பாக பெற முடியும். ஸோ நமது சந்ததிகளும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரங்களும் சிறப்பாகவே இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.